அனைவருக்கும் வணக்கம். பாரம்பரிய திருவள்ளுவர் குல வம்சம் பிரசன்ன ஜோதிடர் சுபமாரிமுத்து திருப்பூரிலிருந்து இந்த பதிவு உங்களுக்காக. இன்றைக்கு ஒரு அற்புதமான ஒரு தகவலோடு, குரு திசையில் செவ்வாய் நடந்தால் என்ன பலன், அதற்கு உரிய ஆதிகால பரிகார கோவில்கள் எங்கே இருக்குதுன்னு பார்ப்போம். பாருங்கள், குரு திசையில் செவ்வாய், இந்த குரு திசையில் செவ்வாய் யாராவதுக்கு வந்துச்சுன்னா ஜாதகத்தில் பாருங்கள், குருவும் செவ்வாயும் யாராவது ஒரு ஜாதகத்தில் சேர்ந்துருந்தால் அதுக்கு பேர் குரு மங்கள யோகம். குரு திசையில் செவ்வாய் இருந்தால் குரு மங்கள யோகம். அப்படின்னா பாருங்களேன், ஒரு ஜாதகத்தில் குருமங்கள யோகம் யாராவதுக்கு இருந்துச்சுன்னா அவங்களுக்கு நம்மளுடைய அப்பா, தாத்தா, முப்பாட்டன், கொள்ளுப்பாட்டன் அவங்க செஞ்ச புண்ணியமெல்லாம் இந்த ஜாதகக்காருக்கு வந்து சேரும். ஏன் அப்படின்னா, முதல் பூமி அவங்களுக்கு பிறந்த உடனேயுமே அவங்களுக்கு ஒரு பூமி யோகம் ஒன்று அமைஞ்சிக்கும். குரு திசையில் செவ்வாய் வந்தால், இந்த செவ்வாய் யாருன்னு கேட்டிங்கன்னா பூமிக்காரகன். இந்த பூமி யோகத்தை கொடுக்கறக்காகவே குரு சுபகிரகத்தோடு சேர்ந்துருக்கறனால இந்த செவ்வாய் ஒரு அசையாத சொத்து, ஒரு நிலம் ஒன்று இவங்க வாங்கிடுவாங்க. அதுக்கப்புறம் அந்த நிலத்தில் ஒரு வீடு கட்டுவாங்க. வீடு கட்டினா மதிப்பு தானாக வந்துடும். அதுக்கப்புறம் வாகனம் வாங்குவாங்க. அதுக்கப்புறம் தொழிலில் அசுர வளர்ச்சிக்கு போவாங்க. இது எல்லாமே பாருங்கள், குரு திசையில் செவ்வாய் நடக்கணும். அந்த ஜாதகத்தில் அந்த குரு பாவ கிரகங்களுடைய சாரங்கள் வாங்காமல் சுப கிரகங்களுடைய சாரம் வாங்கியிருந்தால் முதல்ல குரு பலமாயிருவார். இந்த செவ்வாய் சனியோட நட்சத்திர சாரங்களை இல்லாமல் ஒரு சுப சாரத்தில் இருந்தால் இந்த ரெண்டு கனெக்டும் பார்த்திங்கன்னா இந்த யோகா அனுபவிச்சே தீர்வாங்க. இது முதல் ரொம்ப முக்கியம். அப்போது செவ்வாய் சனி சேர்ந்தால் யுத்தம். அதனால் என்ன பண்ணுறது, குரு திசையில் அந்த செவ்வாய், இது குரு மங்கள யோகம்னு ஏன் பேர் வந்துச்சுன்னா, செவ்வாய்க்கு ஒரு பேர் உண்டு, மங்களகாரகன் என்று பொருள். மங்களகாரகர் அப்படின்னா எப்போவுமே செவ்வாய் தான் மங்களகாரகர். செவ்வாய் என்பது ஒரு பெண்ணோட ஜாதகத்தில் கணவன் ஸ்தானமாக வரும். அதனால் ஒரு மங்களம் செவ்வாய் ஒரு பெண்ணுக்கு சேர்ந்தால் தான், செவ்வாய் நல்லா இருந்தால் தான் பிறக்கும் பெண்களுக்கு அந்த வாழ்வாதாரம் நல்லாயிருக்கு. அதுக்காகத்தான் அந்த காலத்தில் முன்னோர்கள் இதை சொல்லி வச்சுருக்காங்க. இது ஜாதக ரீதியாகவே நம்மளுடைய குடும்பத்துக்குள்ள மிகப்பெரிய லெவலில் நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம். அப்போ உங்கள் ஜாதகத்தில் பூர்வ ஜென்ம கர்ம வினைகளெல்லாம் அதோடு நிவர்த்தி ஆகணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் அந்த விஷயங்கள். அப்போ இந்த குருமங்கள யோகம் ஒரு மனிதருக்கு வந்துருச்சுன்னா அங்கே எப்படியெல்லாம் அவர் நல்லா இருப்பார், அவர் எப்படியெல்லாம் அவருடைய வாழ்க்கையில் ஒரு சிறப்பை எடுத்து கொடுப்பாருங்கிறதெல்லாம் உங்களுக்கு இதில் தெரியும். அப்போ குருமங்கள யோகம் யாராளுக்கு இருந்துச்சுன்னா அவங்க மெயின் செய்ய வேண்டிய ஆதிகால பரிகாரமே என்னென்னா, ரொம்ப முடியாதவங்களுடைய வீட்டில் கல்யாணம் ஆகிறவங்களுக்கு உதவி செய்து கொடுக்கணும். அந்த திருமணம் திருமணத்துக்கு ஒரு உதவி செய்து கொடுக்கணும். பத்திரிக்கை அடித்து நீங்கள் கொடுக்கலாம். பாருங்களேன், பத்திரிக்கை அடிக்கிறக்கே காசு இல்லைங்க, நான் வெத்தலைப்பாக்கு வாங்கித்தான் எல்லாத்துக்கும் 4 பேர்த்துக்கு சொல்லான்ட்டு இருக்கேன் அப்படின்னு யாராவது ரொம்ப வறுமையுள்ள குடும்பம் இருந்தால் அந்த குடும்பத்துக்கு கொடுங்கம்மா, பொண்ணோட பேர், மாப்பிள்ளையோட பேர், உங்களுடைய உறவுகளோட பேரை கொடுங்கன்னு சொல்லி அதை அச்சில் கொண்டு போய் எல்லாம் கரெக்டாக கொடுத்து பத்திரிக்கை அடித்து அவங்க கையில் கொடுத்தீங்கன்னா அது 10 பேருக்கு அறிக்கையாக போனால் 10 அறிக்கை. இந்த 10 அறிக்கை போய் எல்லோரும் சொல்லி இந்த மங்களமான ஒரு கல்யாணம் நடந்துச்சுனால் உங்கள் ஜாதகத்தில் இருக்கிற குருமங்கள தோஷம் நிவர்த்தியாகி வாழ்க்கையில் நீங்கள் நல்லா இருப்பீங்க. அப்படின்னா பாருங்களேன், இது ஒரு மிகப்பெரிய மிராக்கலான விஷயம். இந்த பத்திரிக்கை அடித்து ஒருத்தருக்கு தானமாக கொடுக்கறது மிகப்பெரிய விஷயம். அதனால தான் அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா பணம்பாக்கு வெத்தலை வச்சு உங்களை அன்போடு நான் அழைச்சேன், நீங்கள் வரணும், விசேஷத்துக்கு வரணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது எதுக்காக அப்படி சொன்னாங்க அப்படின்னா, அந்த ஜாதகத்தில் நம்ம முன்னோர்கள், ஆதி காலத்தில் நம்ம முன்னோர்களெல்லாம் ரொம்ப பவர்ஃபுல்லான மனிதர்களாக வாழ்ந்திருக்காங்க. அப்படி ஒரு பவர்ஃபுல்லான ஒரு மனிதர்களாக வாழ்ந்ததுனால அந்த காலத்தில் எல்லாம் அந்த குருமங்கள யோகம் இருக்கிறவங்க எல்லாத்துக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டங்கள் எப்போவுமே இருக்கும்.
அவங்களுக்கு எல்லா அதிர்ஷ்டமும் அவங்கள தேடி வந்துக்கிட்டே இருக்கும். இடம், வீடு, வாசல், சொத்து, சுகம், பேரு, புகழ், பதவி, மாலை, மரியாதை அத்தனையும் அவங்களுக்கு கிடைச்சே தீரணும். இதை குருமங்கள யோகம். குருவும் செவ்வாயும் சேர்ந்தா. அப்போ குரு திசையில் செவ்வாய் புத்தி வந்தால் அவங்க எந்த கோவில் போய் வழிபடணும்? இந்த குரு ராஜகுரு. குருனாலே ராஜகுரு தான். திட்டைக்குடி ராஜகுரு கோவிலுக்கு முதல்ல குரு திசை நடக்கிறனால அந்த கோவிலுக்கு போய் நீங்கள் சாமிக்கு தேங்காய் பழம், பூ மாலை, கல்கண்டு வாங்கி அர்ச்சனை பண்ணி நீங்கள் அந்த கோவிலில் போய் சாமி கும்பிட்டு வரணும். அதுக்கு அடுத்து செவ்வாய் புத்தி நடக்குது. வாழ்க்கையில் ஒரு முறையாவது செவ்வாய் புத்தி நடந்தால், செவ்வாய் என்பது முருகர். இந்த செவ்வாய் என்பது முருகர், 6 படை வீடு கொண்ட திருமுருகர். 6 படை வீட்டுக்கு ஒரு முறை நீங்கள் கண்டிப்பாக போயிட்டு வரணும். அப்படி போயிட்டு வந்தாச்சுன்னா 6 முருகருடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைச்சா, அந்த முருகனுக்கு கிரகமே செவ்வாய் தான். செவ்வாய் நம்ம ஜாதகத்தை ரொம்ப வலுவாகி உங்களுக்கு என்ன கடன் பிரச்சனை, மன உளைச்சல், நெருக்கடி, குழப்பம் எதெல்லாம் இருக்கோ அவ்வளவும் கிளியர் பண்ணி வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்துக்கு உருவாயிடும். அப்போ ஜாதகத்தில் நம்மளுடைய கர்மா அது கிளியர் ஆகலைன்னா ஒன்றும் பண்ண முடியாது. அப்போ இந்த 6 படை வீடு கொண்ட திருமுருகன் கோயிலில் செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு கிளம்பி நல்லபடியாக முருகனை ஃபஸ்ட்டு தரிசனம் பண்ணிவிட்டு 6 படை வீடும் நல்லபடியாக போயிட்டு வந்தாச்சுன்னால் உங்கள் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை கர்மாவும் கிளியர் ஆகி வாழ்க்கையில் நீங்கள் நல்லா இருப்பீங்க. அப்போது இந்த 6 படை வீடு கொண்ட திருமுருகருடைய கோவிலுக்கு தான் இந்த செவ்வாய் புத்தியில் போக சொல்கிறாங்க. அப்படி செவ்வாய் புத்தியில் போயிட்டு வந்தால் இரத்த உறவு சம்மந்தப்பட்டதில் பிரச்சனைகள் வராது, சொத்து பிரச்சனைகள் வராது, இந்த மாதிரி கோர்ட்டு கேஸ் பிரச்சனைகள் வராது. இப்படி மன உளைச்சல் எதுவுமே இல்லாமல் நல்லபடியாக உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்குறதுக்கு இந்த யோகம் வேலை செய்யும். அப்போ இந்த ஜாதகத்தில் உங்களுடைய பூர்வ ஜென்ம கர்மா, நம்மளுடைய ஜாதகத்தில் ஏதாவது தோஷங்கள் இருந்தால் அதை சரி பண்ணுறக்காகத்தான் அந்த குரு திசையில் செவ்வாய் புத்தியில் தான் உங்கள் கர்மாவை குறைக்க முடியும். நம்ம இப்போ ஏதாவது தான தர்ம புண்ணியங்கள் பண்ணோன்னா குரு திசையில் செவ்வாய் புத்தி வந்தால், குருமங்கள யோகம் இருக்கிறவங்க அன்னதானம் செஞ்சுட்டே இருங்க, உங்கள் ஜாதகம் நல்லா வலுவாக வேலை செய்யும். அப்படின்னா பாருங்க, அன்னதானம் செய்ய செய்ய பெரிய மாற்றங்கள் உருவாகும். ஏன் அப்படின்னா குரு சூரியனுக்கு ராஜாவுக்கு மந்திரி மாதிரி, செவ்வாய் படை தளபதி. அப்போ இந்த 2 கிரகம் சேரும்போது ஒரு பெரிய யுத்தத்தவே சரி பண்ணி கொண்டு இந்த குடும்பத்தில் கொண்டு உட்கார வைக்கும். அப்போ நம்ம முன்னோர்களுடைய சாபத்தை நீக்கிறதுக்கு இது சரியான பாதை அல்லவா? அப்போ அதனால் குரு திசையில் யாருக்கு செவ்வாய் புத்தி நடந்தாலும் இவங்க திட்டைக்குடி ராஜகுருவை போய் பார்க்கணும். 6 படை வீடு கொண்ட திருமுருகர் கோயிலுக்கு நீங்கள் போயிட்டு வரணும். ஒரு நாள் வண்டி எடுத்து ஒரு 3-4 நாளுக்குள்ளே 6 படை வீடு முருகருக்கு போயிட்டு வந்துடணும். திருச்செந்தூர், திருத்தணி, சுவாமிமலை, பழமுதிர்ச்சோலை, பழனி, திருப்பரங்குன்றம், இந்த 6 முருகர் கோயிலுக்கு அவங்க போயிட்டு வந்தாச்சுன்னா அந்த முருகரோட சக்தி எல்லாமே உங்கள் ஜாதகத்தில் சேவாயிரும். அதுக்கப்புறம் நீங்கள் பாருங்கள், உங்கள் வாழ்க்கையில் ஒரு நல்ல மாற்றம் உருவாகும். அதுக்கு தான் இந்த 6 படை வீடும் போகிறது. எல்லா கோவிலும் திருநூறு பிரசாதங்கள், தேங்காய் பழம், வெத்தலைப்பாக்கு, பூப்பழம் எல்லாம் வச்சு, கல்கண்டெல்லாம் வச்சு எல்லா கோயிலையும் தேங்காய் உடைச்சிடணும். அப்போ நீங்கள் இந்த தலைமுறையில் 6 படை வீடு போய் முருகனை சாமி கும்பிட்டீங்கன்னா அடுத்த தலைமுறையில் இருக்கிறவங்க 6 படை வீட்டுக்கு மாலை போட்டு கும்பிடுவாங்க. நம்ம என்ன விதைச்சோமோ அது அப்படியே வரும். அப்போ இந்த மாதிரி ஒரு விஷயத்தை தான் மெயினாக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். அப்போ ஜாதக ரீதியாக நம்மளுக்கு அந்த முன்னோர்கள் அந்த காலத்தில் நிறையா விஷயங்களை சேகரித்து வச்சுருப்பாங்க. அந்த குடும்பத்துக்குள்ளே எல்லாமே நல்ல விதமாக நடக்கணும் அப்படின்னா இந்த கோவில்களுக்கு மட்டும் போயிட்டு வாங்க, உங்கள் வாழ்க்கை ஒரு சிறப்பாக இருக்கும் என்று சொல்லி இந்த இடத்துல ஆதிகால பரிகாரம் புத்தகம் எழுதியிருக்கேன். A4 சைஸு, ஒரு பெரிய A4 சைஸில் இந்த புத்தகம் எழுதியிருக்கேன். இந்த புத்தகம் பார்த்திங்கன்னா 1736 பரிகாரங்கள் கொண்ட புத்தகம். இது பெரிய ஆதிகால பரிகாரம். இது அடுத்தது பாகம் 1, அடுத்த பாகம் 2 வந்துக்கிட்டு இருக்குது. அதனால் இப்போ என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஜாதக ரீதியாக இந்த புத்தகம் கீழே போயிட்டு இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணிங்கன்னா ஆன்லைன்லேயே 2 நாள் உங்களுக்கு கிடச்சிரும். இது இல்லாமல் நம்ம ஜாதகம் பார்க்குறோம், ஆன்லைன்லேயும் ஜாதகம் பார்க்குறோம், நேரடியாகவும் ஜாதகம் பார்க்குறோம். இந்த ஜாதகம் பார்க்கக்கூடிய நேரம் பார்த்திங்கன்னா கிழமை சென்னையில் வடபழனி முருகன் கோயில் தெப்பக்குளம் வாசல்லையே நம்ம ஜோதிட அலுவலகம் இருக்குது. அங்கே சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை, திங்கக்கிழமை நம்ம ஜோதிடம் பார்க்குறோம். மற்ற தினங்கள் திருப்பூரில் பார்க்குறோம். இது இல்லாமல் நம்ம வள்ளுவர் வாக்குன்னு ஒரு யூடியூப் சேனல் வச்சுருக்கேன். அதில் பார்த்திங்கன்னா ஒரு 1500 ஆதிகால பரிகாரங்கள் வீடியோவாக கொடுத்துருக்கேன்.
இந்த உலகத்துக்கு என்ன தேவையோ அதெல்லாமே அதில் எடுத்துக்கலாம். அந்த மாதிரி எல்லாமே ஒரு குவாலிட்டியை செய்திருக்கோம். இது இல்லாமல் நம்ம திருச்செந்தூர், ராமேஸ்வரம், இந்த மாதிரி காசி நிறைய விஷயங்களுக்கெல்லாம் நம்ம எல்லா மக்களையும் அழைச்சிட்டு போகிறோம். போய் அந்த புண்ணியத்தை அவங்களுக்கு வாங்கி கொடுக்குறோம். இதெல்லாம் பண்ணி இப்போ ஜோதிடம் பார்க்கறதுக்கு லைவில் வர முடியாதவங்க, நேரில் பார்க்க முடியாதவங்களுக்கு ஆன்லைன்லேயே நம்ம ஜாதகம் பார்த்து அவங்களுக்கு முழுமையான பலனை நம்ம சொல்கிறோம் என்று சொல்லி, பாரம்பரிய திருவள்ளுவர் குலவம்சம் பிரசன்ன ஜோதிடர் சுபமாரிமுத்து, வாழ்வது ஒரு முறை, வாழ்த்தட்டும் தலைமுறை. நன்றி, வணக்கம்.